என் மகனுக்கு என்ன காலேஜ் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து என்னடா புல்லட்ல இறங்காம வர பரப்பயலுக்கு அவ்வளவு துமுறாண்டு வாழ்ட்டை வெட்டி கதறிக்கிட்டு வீட்டுக்கு ஓடியாந்தேன். வண்டியை அவங்க பறிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல, இல்ல எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. என் மகன் போட்டுட்டு கதறிக்கிட்டு ரத்தத்தோட ஓடியாந்தானே நம்ம பிள்ளை ரொம்ப சீரியஸா இருக்கே சாக போதேன்னு 108க்கு போன் அடிச்சான். 108 வரல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு வரக்கானா. அதோட நாங்க 3 பேரை கூப்பிட்டு வண்டியில தூக்கி வச்சுட்டு நாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். இப்ப வந்துட்டு ஏற்கனவே போன வருஷம் நீங்க வந்து ஊருக்குள்ளார வந்துட்டு 2 மாடி வீடு கட்டினதுனால வீடெல்லாம் அடிச்சு உடைச்சதா சொன்னாங்க. அப்ப வந்து நீங்க போலீஸ்ல சொன்னீங்களா? போலீஸ் என்ன சொன்னாங்க? போலீஸ் என்ன சொன்னாங்க, உடைச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களாமா பாத்தீங்களான்னு கேட்டாங்க. நாங்க வயக்காட்டுக்கு போயிட்டோம், உடைச்சது யாருன்னு தெரியல, ஆனா கண்ணாடி உடைச்சு கிடக்கு சார் அப்படின்னு சொன்னா. உடைச்சால சொல்லு தூக்கி அந்த லாடம் கட்டுறோம்னு சொன்னாங்க. நாங்க உடைச்சால சொன்னா மயம் 2 பேரும் படிப்பு கட்டு போங்க, காலேஜ் போறேன், வெட்டிக்கிட்டி போடுவேன்னு பயந்துக்கிட்டு நாங்க சொல்லல. அப்புறம் ஒரு மாசம் சென்று என் மயத்து முனியசாமி தண்ணிக்கு போனேன். தண்ணிக்கு போகும் இவனை வெட்டுவான் அப்படின்னு சொல்லி விரட்டி வாழை எடுத்துக்கிட்டு வெட்ட போனாங்க. என் மயனுக்கு இங்க இருந்து போன் அடிச்சு உன்னை வெட்ட வராத, நீ தண்ணியை கொண்டுட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டான். அங்கே என் குழந்தை விட்டுருக்கான், அங்கேயே என் மயன் இருந்துட்டேன். அப்புறம் போலீஸ்கார யதார்த்தமா அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, ரோட்ல நின்றாங்க. அவகிட்ட நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா போன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. நாங்க போன் பண்ணி சொன்னோம், என் மயனை வெட்ட வாழை கொண்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டேன் சார், நீங்க வாங்க டவருக்கு நேரம் அப்படின்னு சொன்னான். 3 போலீஸ் வந்துட்டாங்க. வந்த உடனே எப்படி வந்தீங்க, ஏன்டா வெட்டுனீங்க, என்னடான்னு அவங்க வந்து அடிச்சு அவங்கள அதட்டி கேட்டாங்க. நாங்க சத்தியமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். மறுபடியும் நீ போலீஸ்ல சொன்னீங்க, இந்தா நாங்க இது பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க.